வழிக்கு வந்துட்டு வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. தெருவில் போறவங்க எல்லாம் ஒரு அர்த்தமா பேசுறாங்க. அவன் மனைவி கூட பேசுறா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்கன்ற. இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் நினைச்சு பார்த்தேன். என் புருஷன் என் கண் முன்னால இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் செத்து போனா நல்லதுன்னு சொன்னாங்களா? குடும்பத்தை இழந்தார், குடும்பம் திரும்ப வந்துருச்சு. சொத்தை இழந்தார், சொத்துல 2 மடங்கு வந்துருச்சு. சொகத்தை இழந்தார், ஆயுசு பெருகி போச்சு. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறான்னு உங்களுக்கு புரியுதா? அதை யாராயிரம் தடுக்கிறோம்னு நம்ம தான் இருக்கோம். இப்ப இவர் என்ன பண்ணாரு? நான் கேள்வி கேட்பேன், நீங்க உத்தரவு கொடுங்க. நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த அளவுக்கு நெருங்கிட்டார். ஆமென். இங்க இருக்கிற கூட்டத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவரே நீங்க என் கூட பேசுங்க, நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேட்டா பதில் கொடுங்க. யாக்கோபு ஒரு நாள் எனக்கு சாப்பாடு வேணும், துணி வேணும், வீடு வேணும்னு சொன்னவர் ஒரு நாள் நீங்க என்ன ஆசீர்வதிச்சார் வழிய நான் உங்களை விட மாட்டேன், நீங்க என்ன விடக்கூடாது, நான் உங்களை விட மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். இப்ப இந்த கூட்டத்துல ஆண்டவர் நீங்க அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இப்ப வந்துடணும். இப்போ ஆமென். வந்துருமா? இப்ப இந்த முறை பாடும்போது இந்த நெருக்கம் வந்துடணும். கரங்களை வைத்து தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரே தடைகளெல்லாம் மாற்றிருக்காண்டவர். சுகவாழ்வுக்கு, வாழ்வுக்கு, மகிமை நிறைந்த வாழ்வுக்கு தடைகளை மாற்றிருக்காண்டவர். சகலத்தையும் heal your people. Take your people happy, Lord. சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது, செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கரங்களை தட்டி நீங்க செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடையில்லையா? நான் எங்க ஊர்ல ஒரு நாள் ஓய்வா கூட்டம் இல்லாத ஒரு நாள்ல உட்கார்ந்துருந்தேன். மலரவன் அப்படின்னு சொல்ற ஒரு தம்பி கராத்தே பிளாக் பெல்ட் படிச்சுவாங்க. அவன் நேரம், சார் உங்களை தேடி வந்த ஒரு விஷயமா. என்ன விஷயம்? நான் கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன். சண்டை போடும் போது அடி காதுல விழுந்து காது எனக்கு கேட்கல சார். காது கேட்கலன்னா பரவாயில்ல, நான் எனக்கு தூக்கமே வர்றது இல்லை சார். ராத்திரி 10 மணிக்கு நான் படுப்பேன், 10:45 வெளிப்பு வந்துடும். இரவு முழுக்க சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன். என் வீட்டுல பொழுது விடிகிற வரைக்கும் பாட்டு சத்தம் கேட்கும். சொன்னாங்க எங்க ஊர்ல இயேசு இந்த அற்புதம் செய்வாருன்னு, அதனால உங்களை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதம் நடக்குமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவர் துதியில பயப்படத்தக்கவர், நீ அந்த அளவுக்கு துதிக்கணும் அப்படின்னு. அவர் எப்படி பயப்படுவாரு அப்படின்னு சொன்னாரு. எங்க சர்ச்சில் நகோமின்னு ஒரு அம்மா என்கிட்ட பேச வந்தா நான் உங்களுக்கு பயப்படுவேன். ஏன்னா நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. அல்லேலூயா. ஐயா நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவு ரொம்ப சீரியஸா அவங்க விளக்குறத பார்த்தா என்னமோ நேத்து கண்ட கனவு மாதிரி இருக்கும். ஆனா முடியும் போது சொல்லுவாங்க, நான் 20 வயசுல இருக்கும்போது கண்ட கனவு. இப்ப யோசிக்க, அன்னைக்கு போ கிடைப்பா 65 வயசு அவங்களுக்கு, 20 வயசுல கண்ட கனவை சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதனால அந்த அம்மா வந்தாலே நான் உடனே பயந்து போய் எங்கேயாவது உட்கார்ந்து செல்வி அந்த அம்மா ஒரு காப்பி கொடுத்து சீக்கிரம் பயப்படுற பாருங்க. அத போல என் பிள்ளை என்னோடு பேசுறத நிறுத்த மாட்டானா அவன் நினைக்கிற மாதிரி துதிங்கன்னு சொன்னேன். அவனை துதிக்கிறது கத்துக் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். ஒரு பேப்பர்ல துதிகள் நான் சொல்லி வருவேன், ஸ்தோத்திர பலிகள் உன்
பென்சில்ல எழுதி கொடுத்து அனுப்புனேன். அவன் எப்பவுமே 10 மணிக்கு தூங்க போறவன் போவான், 3/4 மணி நேரத்தில் விழிச்சிருவான். வழக்கத்தை விட வித்தியாசமா வீட்டுல உட்கார்ந்துட்டு தேவாதி தேவனே ராஜாதி ராஜன நான் ஸ்டாப்பா பாடிட்டு இருந்தா. அவங்க அப்பா கோவம் வராத? அவங்க அப்பா பேரு காளியப்பன். எப்படி ஆடி இருக்கு உடனே நிறுத்துடா. திடீர்னு கிறிஸ்தவங்க மாதிரி பாட ஆரம்பிச்சுட்டேன். மணி 10:30 ஆகுது. படுனாரு, படுத்துட்டான். தூங்குறான் தூங்குறான் தூங்குறான். காலையில் 8:30 மணி வரைக்கும் தூங்குறான். நான் சொல்வதை கவனி, அவர் துதியில பயப்படத்தக்கவர். அல்லேலூயா. நீங்க துதிக்க ராகத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட்டா நான் முதல்ல பாடக்கூடாது. ஆமென். ஏதாவது மேஜரோ மைனரோ பாடிட்டு அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்க மக கிட்ட கேட்பேன். அப்புறம் ஒரு வழியா பாடிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள். எங்க பாரு சொல்லுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே stamina increase, their power in prayer increase, their intimacy closeness to you God grow. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே துதிகள்
அடுத்த நாள் மலரவன் என்கிட்ட வந்தா, எனக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு சார். நேற்று பாடின பாட்டில் எனக்கு தூக்கம் வந்துச்சு சார். காது கொஞ்சம் கேட்குது, நல்லா கேட்குறது, ஒரு பாட்டு எழுதி கொடுங்கண்ணா. நான் என்ன பண்ணுவேன்? காது கேட்கறதுக்கு ஒரு பாட்டா? நான் சொன்னேன், எனக்கு பாட்டு வந்து ஏதோ ஒரு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஒரு 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 சத்தம் கேட்டு அந்த ராகத்தில் பாடுறேன், மற்றபடி எனக்கு புலமை கிடையாதுன்னு சொன்னேன். ஆமாம், அதெல்லாம் முடியாது சார். என் லைஃப்பில் எங்கள் வீட்டில் நான் நேற்று தான் ஒழுங்காக தூங்கியிருக்கேன். என் தங்கச்சி குடியரசி என் முகத்தில் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி தான் என்னை எழுப்பினான். தூக்கம் தெளியல. அவன் தூங்காதவன் அந்த பாட்டு தூங்க வச்சிருந்தா, காது கேட்காதவனை ஏயா இந்த பாட்டு கேட்க வைக்காதுன்னு. உடனே சரி பாட்டு எழுதணும்னு உட்கார்ந்த. எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்றின் செவியினில் கேட்கின்றது. அப்பா காதுல கேட்குதுன்னு பாட்டு எழுதிட்டேன். எங்கிருந்தோ ஒரு அன்பின் குரல் ஒன்றின் செவியினில் கேட்கின்றது. குரல் கேட்ட பின்னாலே துன்பம் புயல் எல்லாமே மறந்து ஓடியது. என்னை வாழ வைத்தது, என்று பாட வைத்தது. அது அன்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவின் அன்பு. பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த மாசத்துல வேலை தேடி சென்னைக்கு போனான். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அவனுக்கு வேலை கிடைச்சது. ஆனால் தங்குறதுக்கு இடம் கிடைக்கவில்லை. உடனே அந்த ஹோட்டலுக்கு எதிர ஒரு சின்ன லாட்ஜில் போய் இடம் கேட்டான். இந்த லாட்ஜ் ஓனர் சொன்னார், கீழே இருக்கிற அறையெல்லாம் 1000 ரூபாய், மேல இருக்கிற அறைகள் எல்லாம் 700 ரூபாய். மேல ஒரு தனி ரூம் இருக்குது, அது ஒரு நாளைக்கு 300 ரூபாய். 24 மணி நேரத்துக்கு கீழே 1000 ரூபாய், 700 ரூபாய், மேல 300 ரூபாய். ஒரே ஒரு ரூம், ஒரு நாளைக்கு 300 ரூபாய். உன்னால சமாளிக்க முடியுமான்னு கேட்டாரா. நமக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்னு வேலைக்கு போனா அவன் சம்பளம் 3000 ரூபாயா. 3000 ரூபாயில 10 நாளுக்கு 3000 ரூபாய் கொடுத்தா அவன் மனைவிக்கு என்ன அனுப்புவான்? ஆனாலும் கவலை இல்லாம 10 நாள் தங்கிட்டான். 10வது நாள் முடிய போகுது. அவனுக்கு துக்கம் வந்துருச்சு. 3000 ரூபாய இந்த லாட்ஜ் கொடுத்துட்டா அடுத்த 10-20 நாள் எப்படி இருக்கிறது? உடனே லாட்ஜில் எங்கிருந்தோ 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 ஒரு அன்பின் குரல் ஒன்றின் செவியினில் கேட்கின்றது. கதவை படப்பட தட்டி 10:30 மணிக்கு கச்சேரி வைக்கிற என்ன விஷயம்? நீ பாடுற சத்தம் ரிசப்ஷன்ல கேக்குது, எங்கிருந்தோன்னு சத்தம் கேக்குது. அப்ப அவன் சொன்னானா, என் சம்பளம் 3000 ரூபாங்க, இப்ப 10 நாள் ஆக போகுது, என் சம்பளத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாட்டை நான் ஒரு நாள் பாடும்போது ஆண்டவர் என் கண்ணீரை துடைச்சு என் காதை கொஞ்சம் கேட்க வச்சு நிம்மதியா தூங்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. என் மனைவிக்கு நான் பணம் அனுப்பினாலும் என்னால முடியலையே, அதனால என் சோகத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி ஒரு முறை பாடுனாரா, இன்னொரு முறை பாடி முடிச்சாரா. வருத்திடும் பாரம் தவித்திடும் நேரம் மகனே வருத்திடும் பாரம் தவித்திடும்
லாட்ஜ் ஓனர் கட்சி படுத்து விசுமிட்டு இருக்கிறார், கண்ணை தொடச்சிட்டு. நிறுத்துப்பா இந்த பாட்டை, நம்ம 2 பேரும் ஒரு புது அக்ரிமெண்ட் போடுவோம். ஆனா இந்த லாட்ஜிலையும் இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. நீ என் லாட்ஜிலேயே தங்குப்பா, எங்கேயும் போகாத, மாசத்துக்கு 700 ரூபாய் மட்டும் கொடு, யாருக்கிட்டையும் சொல்லாத. துதி கொஞ்ச நேரத்துல செய்கிறத நீங்க பாத்தீங்களா? நீங்க எல்லாம் மௌனமா அந்த சதி எல்லாம் பண்றீங்க. கூட்டம் முடிய போகுது. அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவாங்க. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த லாட்ஜுக்கு ஓனர் கீழே போகும்போது மறுபடியும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் எப்பாவது தூக்கம் வரலன்னா உங்ககிட்ட வருவேன், எனக்கு இந்த பாட்டை பாடி காட்டி. ஆண்டவர் மனதுருக்க நெஞ்சவர். ஆமே. நம்ம சுகமா வாழ்கிறத காணும் வரை அவர் சிங்காசனத்துல உட்கார மாட்டார். என் பிள்ளை துடிச்சிட்டு இருக்கும் போது நான் எப்படி சிங்காசனத்துல உட்கார்றது? அது மங்கி எரியதை பார்த்து அது பிரகாசமா எரியற வரைக்கும் அவர் அமராம இருப்பார். வசனம் சொல்றார். அல்லேலூயா. அந்த கூட்டம் முடிவதுக்குள்ள ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா. 9:15 மணிக்கு நான் செய்தியை முடிக்கலான்னு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 9:15 மணிக்கு முடிக்க வேண்டாமா? சரியா 9:15 மணிக்கு நான் முடிச்சு மூத்த ஊழியர் ஜாய் ஐயா அருண்ராஜ் ஐயா கிட்ட உங்களுக்காக ஜெபம் பண்ண கொடுக்க போறேன். இன்னைக்கு அவர் மூத்தவர், கொஞ்சம் ஏதாவது உங்களோட பேசுவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் நேரத்தை எனக்கு கொடுத்துட்டார். அதனால உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண போறார். காலையில அவர் பிரசங்கம் பண்ணி தொண்டையெல்லாம் கட்டி இருக்கு, பேச முடியல. அதனால உங்களுக்காக ஒரு சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார் என்று நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6 உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படி சும்மா சொன்ன போதாதா? ஆண்டவர் தம் மேல ஆணையிட்டு சொன்னார். அந்த வசனம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அவர் மேல ஆணையிட்டு சொல்லுகிறார், நிச்சயமா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. மனுஷன் மேல ஆணையிடலாம், ஆனா மனுஷன் மாறிடுவான். மனம் மாறுகிறதுக்கு அவர் மனு புத்திரன் அல்ல, மனுஷன் அல்ல. மனுஷன் சொன்னதை மறந்துடுவான். மனு புத்திரன் ஆயிட்டா, உயர்ந்துட்டா நீ யாருன்னு கேட்பான். சொல்லுங்க. அதனால அவர் மனம் மாறதுக்கு மனுஷன் அல்ல, மனு புத்திரன் அல்ல. சொன்னா செய்வார். எப்படி செய்வார்? நிச்சயமாக செய்வார். தம் மேல ஆணையிட்டு சொன்னார். அப்புறம் படிக்கலாமா? 18ஆம் வசனத்தின் கடைசி வரை மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்ப தேவன் ஆணையிட்டால் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், அப்படியே செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக நீர் என்னை ஆசீர்வதிப்பே. எல்லாம் சொல்லலாமா? நிச்சயமாக கைகளை உயர்த்தி, நிச்சயமாக நீர் என்னை ஆசீர்வதிப்பே. நீங்க பாடுறது சரியா தான் இருக்கு. பாடுறவங்க ஆசைகள்லாம் பாடுறீங்க, உங்களை போக்கஸ் பண்றாரு பாருங்க. கரங்களை உயர்த்தி நிச்சயமா
41 ஏசாயா 41:24 நினைக்கிறேன். நீங்க சைபர்ல சைபரா இருந்தா எப்படி உங்களை ஆண்டவர் 10 ஆக்க முடியும்ன்றார். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள். 2 சைபர் சேர்ந்தா எத்தனை சைபர்? இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் எல்லாம் அது ஒரு சைபர். ஹீரோ மாதிரி தான் உட்கார்ந்து இருப்பாங்க, நான் ஜீரோவா இருப்பாங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, பரிசுத்த புருஷர்லாம் தங்கள் கையில வைத்து எங்கேயும் ஜெபம் பண்ணுவாங்கன்னு இருக்குது. உங்க வீட்டுல ஜெபம் பண்றாங்களா இப்ப பார்த்தீங்களா? ஐயோ ஜெபமா கல்யாணம் பண்ணும்போது புதுசுல பண்ண மாதிரி தெரிஞ்சது, இப்ப அது எங்க அப்ப அது ஒரு சைபர். மோசே கர்த்தர் கொல்ல வகை பார்க்கிறார். உடனே முழங்கால் ஊன்றி பாதத்துல விழுந்து